தமிழக சட்டப்பேரவை தேர்தல் திருவிழா மெல்ல களைகட்ட ஆரம்பித்திருக்கும் இந்த தருணத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக போட்டியிடுபவர் யார் என்ற கேள்வி அனைவர் முன்பும் எழுந்துள்ளது. இந்த வகையில் கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியின் வேட்பாளர் யார் என ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் பேசிக் கொள்வதை பேசப்படும் பெயர்கள் என்ற பகுதியில் பதிவு செய்கிறது புதிய தலைமுறை. அதனை இப்போது பார்க்கலாம். கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துரை, மாவட்ட மகளிரணி செயலாளரும் கோவை மாநகராட்சியின் துணை மேயருமான லீலாவதி உண்ணி, மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவர் ஆதி நாராயணன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர் ஆகக்கூடும் என தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. திமுக சார்பில் கட்சியின் மாவட்ட பொருளாளர் நாச்சிமுத்து, மாநகர இளைஞரணி அமைப்பாளர் முருகவேல், வடவள்ளி இளைஞரணி அமைப்பாளர் தமிழ்மறை ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர் ஆகக்கூடும் என பேசப்படுகிறது. தேமுதிக சார்பில் மாவட்ட மாநகர செயலாளர் தமிழ் முருகன், கோவை மாநகர இணைச் செயலாளர் யுவராஜன், கட்சியின் ஒரே ஒரு மாநகராட்சி கவுன்சிலரான சாவித்ரி ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர் ஆகக்கூடும் என தெரிகிறது. மக்கள் நல கூட்டணியின் ஓர் அங்கமான மதிமுக சார்பில் கட்சியின் உக்கடம் பகுதி செயலாளர் கோட்டை ஹக்கீம் எனப்படும் அப்துல் ஹக்கீம், ஆர்எஸ்புரம் பகுதி செயலாளர் பலராமன், காந்திபுரம் பகுதி செயலாளர் லூயிஸ் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர் ஆகக்கூடும் என பேசப்படுகிறது. பாரதிய ஜனதா சார்பில் கட்சியின் கோவை தெற்கு தொகுதி பொறுப்பாளர் சண்முக சுந்தரம், கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் செல்வகுமார், கட்சியின் மாநில பொருளாளரும் செய்தி தொடர்பாளருமான SR சேகர் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர் ஆகக்கூடும் என பேசப்படுகிறது. காங்கிரஸ் சார்பில் கராத்தே கழகத்தின் பொதுச் செயலாளரும் கோவை நகர காங்கிரஸ் தலைவருமான BMC மனோகரன், கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மயூரா ஜெயக்குமார், கோவை பிரபுவிற்கு நெருக்கமானவரும் பொதுச் செயலாளருமான வீனஸ் மணி எனப்படும் மணிகண்டன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர் ஆகக்கூடும் என கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட துணைச் செயலாளர் மெஹரஜுதீன், கட்சியின் மாநில துணைச் செயலாளர் பழனிசாமி, கட்சியின் தொண்டரணி தலைவர் முகமது அலி ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர் ஆகக்கூடும் என தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது.